ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி குக்கர் லைட். இந்த கோகனட் மில்க் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அரிசி வந்து ஒரு டம்ளர் ஆட்டங்களில் அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி இருந்தது அப்படின்னா அதை நல்லா ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு அந்த தண்ணி எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஓரளவுக்கு தண்ணி இருக்க மாதிரி, ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்க மாதிரி நீங்கள் வந்து மாவு வந்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. ஸோ இப்போ இதை வந்து நல்லா சின்ன சின்ன பால்ஸாக வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்தாச்சு இப்போ மாவு. ஸோ இதில் வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காவை வந்து ஆட்டி, தேங்காய் பால் வந்து ஒரு 4 டம்ளர் தேங்காய் பால் வந்து இருக்கும். அதை வந்து நான் சாஸ்பேனில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த தேங்காய் பால் வந்து ஓரளவுக்கு கொதிக்கணும். இந்த தேங்காவோடு சேர்த்து நான் வந்து ஒரு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ தேங்காய் பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பால்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டி பால்ஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டக்குன்னு வேகும். கொதிக்கும் போது தான் வந்து இந்த பால்ஸ் வந்து போடணும். அதுக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா கரைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் போட்ட உருண்டை அப்படியே இருக்குது. போட்டுட்டு ஒன்ஸ் வந்து கலக்கி விட்டுக்கோங்க. கீழே அப்படியே வந்து சேர்ந்துடும். அடுப்பு வந்து மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு நடுவில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால்ன்றதுனால பொங்கி வரும். ஸோ இப்போ தேவையான அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 5லேருந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மாவில் வந்து நான் வந்து உப்பு சேர்க்கலை. நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பால்ஸ் வந்து சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா கலங்கணும். ஸோ இந்த அரிசி மாவை வந்து நீங்கள் டேரெக்டாக இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்து இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படியும் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து பொங்கும். மாவு வந்து நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விக்கா வந்து வெந்துடும். கொஞ்சம் பெரிய பால்ஸாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் வேகிறதுக்கு வந்து டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணியாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு 2 உருண்டையை வந்து தண்ணியில் கலக்கி இது கூடவே சேர்த்தே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட தேங்காய் பால் கொழுக்கட்டை வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ நல்லா இந்த மழை காலத்துக்கு தேங்காய் பால் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.